இந்த இன்டர்நெட் உலகத்துல கோடிக்கணக்கான வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான தகவல்கள் கொட்டி கிடக்கு. ஆனா நீங்க இப்போ இந்த குறிப்பிட்ட விளக்க பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. நீங்க இங்க இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இதை பத்தி நாம ஆழமா பார்ப்போம். பிரபஞ்சம் சில நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே ஒரு சரியான இடத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். இது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான தருணம் தான். இந்த தலைப்பு சொல்ற மாதிரி இது உங்களுக்கான ஒரு பிரபஞ்ச சமிக்ஞை, அதாவது உங்களின் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு நேரடி அழைப்பு. ஒரு கணம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன் இப்போ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க மொபைல்லையோ லேப்டாப்லையோ இதை ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆனா நீங்க அப்படி செய்யல. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க காத்துட்டு இருக்கீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு தேடல் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பிரபஞ்சம் உங்களை இங்க ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே நிறுத்தி வச்சிருக்கு. நீங்க இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை, நீங்க சிந்தின கண்ணீர், பட்ட அவமானங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க போகுது. இதை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. இது ஒரு தற்செயல் நிகழ்வே கிடையாதுங்க. இது ஒரு தெளிவான சமிகனை. இதை நான் ரொம்ப ஆழமான நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல இருக்கிற எல்லாரும் இந்த செய்தியை பார்க்க போறதில்ல. உலக மாயைகளில் சிக்கி இருக்கிறவங்க இந்த செய்தியை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலரில் ஒருவர். பிரபஞ்சம் ஒரு பெரிய மாற்றத்துக்காக உங்களை தயார்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான சமீகனம் தான் இது. இதை நீங்க முழுமையா நம்ப தொடங்கும் போது உங்க வாழ்க்கையோட புதிய கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். பகுதி 1, மாற்றத்தின் விசித்திரமான அறிகுறிகள். இந்த நேரத்துல உங்க மனசுல ஏற்படுற அந்த வித்தியாசமான உணர்வுகளை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சமீப காலமா உங்க மனசுல ஒருவிதமான குழப்பமோ இல்ல காரணமே இல்லாத ஒரு சங்கடமோ இருக்கா? நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் யாரும் உங்களை சரியா கவனிக்கலன்னு தோணுதா? உங்க உணர்வுகளை என்னால முழுமையா புரிஞ்சிக்க முடியுது. இந்த அசாதாரணமான உணர்வுகள் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தலாம். ஆனா நீங்க கவலைப்படவே தேவையில்லைங்க. நீங்க அனுபவிக்கிற இந்த கடினமான உணர்வுகள் முற்றிலும் நியாயமானவுதான். பிரபஞ்சம் ஒருத்தர மாற்றத்துக்காக தேர்ந்தெடுக்கும் போது அது முதல்ல அவங்களை சுற்றியுள்ள எனர்ஜியை, அதாவது ஆற்றலை மாற்றி அமைக்கும். காரணமே இல்லாத ஒரு அமைதியின்மை, திடீர்னு வர ரொம்ப தெளிவான விசித்திரமான கனவுகள், யாரோ உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அல்லது மீண்டும் மீண்டும் ஒரே எண்களை பார்க்கறது, இது எல்லாமே அதற்கான துல்லியமான அறிகுறிகள் தான். நீங்க இப்ப அனுபவிக்கிறது அந்த ஆற்றல் மாற்றத்தை தான். இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க ஆன்மா விழித்தெழுந்து விட்டது. ஆமாங்க, உங்களுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டங்கள், இந்த அமைதியின்மை எல்லாமே ஒரு மாபெரும் வெற்றியோட அறிகுறிதான். நீங்க இனிமேலும் இந்த உலகத்தோட மாயைகளுக்கோ பொய்களுக்கோ பலியாக மாட்டீங்க. ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில நீங்க அடியெடுத்து வச்சிட்டீங்க. இந்த புரிதல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும்னு நான் நம்புறேன். உங்களோட இந்த விழிப்புணர்வு தான் பிரபஞ்சத்தோட இந்த நுட்பமான சமீட்சைகளை எளிதா புரிஞ்சுக்க உங்களை அனுமதிக்குது. பகுதி 2, பழையவை உடையும் நேரம். ஒரு புதிய தொடக்கத்துக்காக பழைய விஷயங்கள் மாறியே ஆகணும். இப்போ நாம ஒரு கடினமான ஆனா ரொம்ப அவசியமான ஒரு உண்மைக்கு வருவோம். ஒரு பிரம்மாண்டமான புதிய உருவாக்கம் நிகழணும்னா பழையவை அழிஞ்சுதான் ஆகணும். புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி நிலவர மாதிரி ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில பல விஷயங்கள் உடைந்தாகணும். இதைத்தான் பிரபஞ்சத்தோட காஸ்மிக் கிளியரிங், அதாவது பிரபஞ்ச சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்றோம். பழைய உறவுகள் முறியறது, சில வாய்ப்புகளோட கதவுகள் அடைக்கப்படுறது, நீங்க நம்பியிருந்த பாதைகள் சிதறது, இது எல்லாமே உங்களை அழிக்கிறதுக்காக இல்லைங்க. உங்களுக்கான ஒரு புதிய விதியை உருவாக்குறதுக்கு இடம் அமைக்கும் செயல்முறை தான் இது. இது சரியா சொல்லணும்னா சிவபெருமானோட அழிக்கும் மற்றும் உருவாக்கும் சக்தியை போன்றது. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த முடிவுகள் எல்லாமே உங்க புதிய வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கறதுக்காக பிரபஞ்சம் செய்யற ஒரு மாபெரும் செயல். இதை நீங்க கண்டிப்பா உணர ஆரம்பிக்கணும். கடந்த காலத்தோட வலிக்கும் எதிர்காலத்துக்கான தயாரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கதவுகள் அடைக்கப்பட்டதும், உங்களை விட்டு சில மனிதர்கள் விலகியதும், நீங்க தனிமையில தவிச்சதும் கண்டிப்பா தோல்விகள் கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கான கடுமையான பயிற்சி களம். உங்களை சரியான பாதையில திருப்புறதுக்கும் உங்களை பாதுகாக்கிறதுக்குமான பிரபஞ்சத்தோட வேலை தான் இது. இப்போ ஒரு புதிய ஆற்றல் உங்களை வந்தடையுது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கு. கண்ணுக்கு தெரியாத பல வாய்ப்புகள் உங்க முன்னாடி காத்துட்டு இருக்கு. அதனால கடந்த கால வழிகளை வெறும் ஒரு பாடமா மட்டும் பாருங்க. அது உங்களுக்கான முற்றுப்புள்ளி கிடையாது. பகுதி 3, பிரபஞ்சத்தின் 3 தடைகள். நீங்க அந்த மாபெரும் பரிசை வாங்குறதுக்கு முன்னாடி கடக்க வேண்டிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை இது. உங்க புதிய வாழ்க்கை உங்களை ரொம்ப நெருங்கிடுச்சு. ஆனா நீங்க அதோட முழுமையான பலனை அடையறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே இருக்கிற 3 பெரிய தடைகளை நீங்க தகர்த்தெறியணும். 1, தெரியாத எதிர்காலத்தை பத்தின அந்த பயத்தை முதல்ல தூக்கி எறிங்க. 2, உங்க மேல நீங்களே வச்சிருக்கிற சந்தேகத்தை முழுமையா மௌனமாக்குங்க. 3, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கவலையை விட்டுடுங்க. இந்த பயம், சந்தேகம், அப்புறம் கவலை, இது 3 தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போற பரிசுகளை நேரடியாகவே தடுக்குது. அதனால இந்த நிமிஷமே இந்த நெகட்டிவான உணர்வுகளை உங்க மனசுல இருந்து ரொம்ப வலுவா தூக்கி எறிங்கன்னு நான் உரிமையா கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? ஏன்னா உங்கள் எண்ணங்கள் நிஜமாக போகின்றன. ஆமாங்க, உங்க மனம் இப்போ ரொம்ப அபரிமிதமான சக்தியை கொண்டிருக்கு. நீங்க இப்போ எதை ஆழமா நினைக்கிறீங்களோ,
எதை முழுமையா உணர்றீங்களோ அதுதான் உங்க நிஜ வாழ்க்கையா மாறப்போகுது. அதனாலதான் இந்த நேரத்துல நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் உங்க பக்கத்துல கூட அனுமதிக்காதீங்க. உங்க எண்ணங்களை எப்பவுமே பாசிட்டிவாகவும் ரொம்ப தூய்மையாகவும் வச்சுக்கோங்க. பகுதி 4 உங்களுக்கான புதிய தொடக்கம். அந்த கடினமான கட்டம் எல்லாம் முடிஞ்சு அந்த பிரபஞ்ச பரிசு உங்களை தேடி வரப்போற தருணம் இது. அந்த கடினமான கட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. நீங்க இனிமே தனியா இல்ல, ஒரு மாபெரும் தெய்வீக குழு உங்களை சுத்தி ஒரு பெரிய அரணாகவே நிக்குது. பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த பெரும் பரிசு இப்போ உங்க கைகளுக்கு வரப்போகுது. இவ்வளவு காலமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் உங்களோட அந்த நீண்ட காத்திருப்பிற்கும் விடை கிடைக்கிற நேரம் இது. உங்களை சுத்தியுள்ள அந்த தெய்வீக சக்திகள் உங்க கடந்த கால கர்ம வினைகளை துண்டித்து எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்களை தொடாதபடி பாதுகாத்து உங்களுக்கான பாதையை ரொம்ப தெளிவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இனிமே உங்களை யாராலையும் குறைத்து மதிப்பிட முடியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த பாதுகாப்பு கவசம் இப்ப முழுமையா உங்களுக்கு சொந்தமாகிடுச்சு. இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா சொல்லுங்க, நான் தயாராக இருக்கிறேன். அடுத்து 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நிகழப்போற திடீர் அற்புதங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏத்துக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. பிரபஞ்சம் எதை கொடுத்தாலும் அதை ரொம்ப திறந்த மனசோட ஏத்துக்க இந்த ஒரு சின்ன வாசகம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மந்திரமாவே வேலை செய்யும். பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யுதுன்னு சாதாரணமா நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீங்க அதற்கடுத்த கட்டத்துக்கு நகரணும். பிரபஞ்சம் உங்களுக்கான மேடையை அருமையா அமைத்து கொடுத்துருச்சு. ஆனா உங்க விதியை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம களத்துல இறங்கி செயல்படணும். நீங்க உங்களுக்காக உழைக்க தொடங்கும் போதுதான் அந்த உண்மையான மாபெரும் மாற்றம் நிகழும். வெறும் நம்பிக்கையை மட்டும் தாண்டி உங்களோட செயல்பாடு மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இதுவே உங்களுக்கான அந்த மிக முக்கியமான திருப்பு முனை. நீங்க சிந்தின அந்த ஒவ்வொரு துளி கண்ணீர், உங்க தூய்மையான எண்ணங்கள், நீங்க மத்தவங்க மேல காட்டிய அந்த நிபந்தனையற்ற அன்பு, இது எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் இப்போ பதில் சொல்லியிருக்கு. இத்தனை காலமா நீங்க சந்திச்ச போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட மாபெரும் மாற்றத்தின் தருணத்துக்காக மட்டும்தான். இனிமேல் தடைகள் இருந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கான கதவுகள் திறக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரும். இறுதியாக இந்த வார்த்தைகளை ஆழமா உள்வாங்கிக்கோங்க. நன்றி பிரபஞ்சமே. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, உங்க புதிய வாழ்க்கை தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான மாபெரும் அறிவிப்பு. இது வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைக்கும் உங்களை இவ்வளவு அழகா செதுக்கிய அந்த வழிக்கும் உங்களோட ஆழமான நன்றியை தெரிவிங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் இப்போ திறந்து வச்சிருக்கு. அந்த புதிய உலகத்துக்குள்ள நீங்க எடுத்து வைக்க போற உங்களோட முதல் அடி என்னவாக இருக்கும்?